திருச்சி அரியமங்கலத்தில் வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் தூங்கிக் கொண்டிருந்த 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த விபத்து எப்படி நடந்தது, அதன் பின்னணி என்ன என்ற விவரங்களை நமது செய்தியாளர் லெனினிடம் கேட்கலாம். லெனின், இந்த விபத்து எவ்வாறு நடந்தது? இந்த கட்டிடம் எவ்வளவு வருடங்கள் பழமையானது? தற்போதைய அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? குறிப்பாக திருச்சி அரியமங்கலத்தில் இருக்கக்கூடிய ரயில் நகர் இந்த பகுதியில் முழுக்க இந்த ரயில்வே நிறுவனத்தில் வேலை பார்த்து ஓய்வு பெற்ற அல்லது அங்கு பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் தான் இந்த பகுதியில் இடத்தை வாங்கி வீடுகள் கட்டி வாழ தொடங்கினார்கள். அதனால தான் இந்த பகுதிக்கு ரயில் நகர்னு பேரு. இறுதியில் தான் கண்ணியப்பன் ஆசாரி என்கின்ற நபர் தன்னுடைய இளமை காலத்தில் இந்த ரயில்வேயில் வேலை பார்த்து கொண்டிருந்த காலத்தில் 1972ஆம் ஆண்டு இந்த வீடை கட்டியிருக்கிறார். அதன் பின்பு அவருடைய மகன், அவருடைய வாரிசுகள் என இந்த வீட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளை கடந்த நிலையில் இந்த வீடு என்பது இருந்து கொண்டிருந்தது. குறிப்பா இந்த வீட்டினுடைய வெளிப்புறம் பார்த்தா தற்போதும் கூட எந்த விதமான இடிபாடும் இல்லாதது போன்ற ஒரு காட்சி இருக்கிறது. ஆனால் வீட்டுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நடுப்பகுதி, அந்த பகுதியில தான் மாரியப்பன் அப்படிங்கிற அந்த ஆட்டோ டிரைவர், அவருடைய மனைவி, அவருடைய 2 மகள்கள், அவங்க தாயார் ஆகிய 5 பேர் வசிச்சுக்கிட்டு இருந்த இந்த வீட்டினுடைய மேற்கூரை இன்று அதிகாலை ஒரு 4 மணி அளவில் இடிஞ்சு விழுந்திருக்கு. அப்படி இடிஞ்சு விழும்போது அந்த வீட்டுக்குள் தூங்கிக் கொண்டிருந்த அவருடைய தாயார் அந்த கட்டில் தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த கட்டில் அப்படியே நொறுங்கி இருக்கு. அதே போல தரையில் படுத்திருந்த அவங்களுடைய மாரிமுத்து என்பவருடைய மனைவி மற்றும் 2 சிறுமிகள், அவங்களுடைய குழந்தைகள் என ஒரு 4 பேர் உடனே இந்த சம்பவ இடத்திலேயே பலியாயிருக்காங்க. இரவு முழுவதும் இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி பட்டாசுகள் வெடித்ததால் அக்கமக்கத்தினருக்கு இந்த விவரமே தெரியல. ஏதோ ஒரு பட்டாசு சத்தம் என்று நினைத்து மற்றவர்களும் அதை பொருள்படுத்தாம எல்லாமே உறங்கக்கூடிய நேரம், பனி நேரம், குளிர் அதிகமாக இருந்ததனால் அவங்க இந்த வீட்டுக்குள்ளேயே முடங்கிட்டாங்க. இந்த சூழ்நிலையில இன்று காலை பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் மொட்டை மாடியில் நின்று தன்னுடைய சொந்த வேலைகளுக்காக துணி காயப்படுவதற்காக பார்த்தபோது இந்த வீட்டினுடைய மேற்கூரை இல்லாமல் இருக்கு, இங்க உள்ளுக்குள்ள இருந்தவங்க என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லி பதறி போயிட்டு அதற்கு பின்னர் தான் பார்த்திருக்காங்க. குறிப்பா இந்த வீட்டினுடைய சுற்றுச்சுவர் அனைத்தும் அப்படியே எந்த விதமான சேதாரம் இல்லாமல் காணப்படுகிறது. ஆனால் வீட்டினுடைய நடுப்பகுதியில் இருந்த அந்த ஹால்ல மரத்திலான அந்த தூண்களும் அதற்கு மேல செங்க கற்களை கொண்டு சுண்ணாம்பு காரைகளை கொண்டு ஒட்டப்பட்ட அந்த மேற்கூரையும் இரவு இடிந்து ஒளிந்திருக்கு. இந்த இடிபாட்டில் இங்க இருந்த டிவி பொருட்கள் எல்லாமே முழுசா சேதமடைஞ்சிருக்கு. குறிப்பா இந்த மாரிமுத்து ஆட்டோ டிரைவர் தன்னுடைய தங்கை கணவர் சென்னையில உடல்நிலை குறைவால் காலமானார். அந்த இறப்பு செய்தியை கேட்டு அந்த இறப்பு துக்க நிகழ்ச்சியில் பங்கேற்கிறதற்காக மாரிமுத்து சென்னைக்கு சென்று விட்டதால் இன்று அவர் உயிர் தப்பியிருக்கிறார். இந்த நிலைமையில தான் இந்த பகுதி என்பது இருக்கிறது. இந்த 4 பேர் உயிரிழப்பு சம்பவம் கேள்விப்பட்டு உடனடியாக இந்த அக்கம் பக்கத்தினர் ஏராளமானவர் திரண்டார்கள். அந்த மீட்பு பணியில காவல்துறையினரும் அதேபோல தீயணைப்பு படை வீரர்களும் மீட்டு அந்த 4 உடல்களையும் திருச்சி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்காங்க. இப்ப இந்த நம்ம பகுதியினுடைய இந்த கவுன்சிலர் கார்த்திகேயன் நம்மள்ட்ட இருக்காரு. இது போன்ற பழமையான வீடுகள் இடிந்து இப்படி ஒரு 4 பேர் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. மாநகராட்சி சார்பாக என்ன செய்ய போறீங்க? மாநகராட்சி சார்பா அதிகாரிகள் எல்லா வீடும் இன்ஸ்பெக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. பழைய வீடு இந்த மாதிரி ரூஃப் டேமேஜ் இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. காலையே உத்தரவு போட்டிருக்காங்க. நம்ம தொகுதி மந்திரி சொல்லியிருக்காங்க. நம்ம அன்பில் மகேஷ் பையன் சொல்லியிருக்காங்க. அதுதான் எல்லா வீடையும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி இது மாதிரி இருக்கிற வீடு அவங்க அலாட் பண்ணி முதல்ல வெக்கேட் பண்றதுக்கு சொல்லியிருக்காங்க. திருச்சி மாநகராட்சி சார்பாக இங்கு இருக்கக்கூடிய பழமையான வீடுகள், இடிந்து விழக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய வீடுகளை ஆய்வு செய்து அங்கு வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி அவர்களை பாதுகாக்கக்கூடிய முயற்சியில இன்று காலை அந்த ஆய்வு பணியை திருச்சி மாநகராட்சி அதிகாரிகள் மேற்கொண்டிருக்காங்க. இப்போ இந்த 4 பேர் உயிரிழப்புக்கு காரணமான அந்த வீட்டினுடைய வெளிப்பகுதியை தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வெளிப்பகுதியை நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் சசிகுமார் காண்பிச்சுட்டு இருக்காரு. வெளிப்பகுதியில் எந்த விதமான சேதாரம் என்பது இல்லை. காலையில பார்க்கும்போது கூட இந்த வீடு இடிஞ்ச வீடா என்று மக்கள் சந்தேகப்படக்கூடிய வகையில தான் இந்த வீடு என்பது இருந்தது. ஆனால் வீட்டுக்குள் உள்ளே சென்று பார்த்தபோதுதான் அந்த மேல்கூரை இடிந்து அந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பலியாகி இருந்தக்கூடிய இந்த சம்பவம் என்பது, அதுவும் இந்த புத்தாண்டை ஒட்டி இன்றைய காலை இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. இந்த பகுதி மக்களை மிகுந்த வேதனையில ஆழ்த்தியிருக்கு. திலகவதி, மீண்டும் இதுபோன்ற ஒரு சம்பவம் நிகழாமல் இருக்க மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். புத்தாண்டு நன்னாளில் இது போன்ற ஒரு சோகம் நிகழ்ந்திருப்பது உண்மையிலேயே துரதிருஷ்டவசமானது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி லெனின்.